115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி ஜெபி. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாவின் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாவின் செய்த நன்மைகளை நல்ல வேலைக்காக நன்றி, ஆராதனை உமக்கே செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் என்னோடு எங்களோடு பேசுகிற ஆண்டவர் ஜீவனுள்ள மெய்யான உயிருள்ள தெய்வத்துடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து சென்று கிருபையை தாரும். இந்த நேரத்தை எங்களுக்கு மோட்சமாக்கி தாரும். பரலோகத்தின் மன்னாவை தாரும். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் பலனடையட்டும், எழுப்புதல் அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே மறுபடியுமாக உங்கள் மத்தியிலே கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை அறியும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த கல்வாரி திருச்சபையின் போதகர்மார்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறு கதையை சொல்லி என்னுடைய செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன். நான் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் போது இந்த ஒரு சிறு கதையை பார்த்தேன். ஒரு பக்தியுள்ள ஒரு தாய் இருந்தார்கள். அப்பொழுது விபத்திலே அந்த அம்மாவுடைய கணவர் மரித்து போய்விட்டார். ஆகவே அவர்களுக்கு 2 பிள்ளைகள், மகன்கள். கணவருடைய வேலை மனைவிக்கு கிடைத்தது. ஆகவே இந்த அம்மா பகல் எல்லாம் வேலைக்கு சென்று இரவு சாயங்காலம் லேட்டாக வருவார்கள். வீட்டிலே வந்து சமைத்து அப்படிதான் ஒரு குழம்பு செய்து அந்த 2 பிள்ளைகளும் தன் தாயுமாக சாப்பிடுவார்கள். மறுநாளிலே அவர்களுக்கு குழம்பு செய்ய நேரம் இருக்காதபடியினால் அதை என்ன பண்ணுவாங்க, அந்த சாதத்தை வடித்து தினமும் ஒரு தயிர் சோறு கிளறி கொண்டு கொடுத்து விடுவாங்க. இந்த 2 பிள்ளைகளும் தினமும் இந்த தயிர் சோறு ஸ்கூலுக்கு கொண்டு போறதுனால பிள்ளைகள் எல்லாம் இவ்வளவு கேலி பண்ணுவாங்க. உங்க வீட்டுல எப்ப பாரு தயிர் சோறு தானா, வேற எதுவுமே உங்க அம்மா செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி அதை ஒரு மாதிரி பேசும். அதனால இந்த 2 பிள்ளைகளும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு யார் கூடயும் சாப்பிடாது. ஒரு நாளிலே இந்த வீட்டுல வந்து அதுங்க சொல்லிச்சான், அம்மா நீ எப்ப பாரு ஒரு தயிர் சோறே தரீங்கம்மா, அதை விட பழைய சாதத்துல ஆனா பிள்ளைங்கள கேலி பண்றாங்க, நீங்க என்னம்மா? அப்ப சொல்லுவாங்க, கர்த்தர் நம்ம ஈவினிங் சாப்பிடுறோம்ல, காலையில எனக்கு டைம் இல்ல, ஆண்டவர் தருவது நான் செய்யும் போது நான் செய்யறது உங்களுக்கு தருவேன்னு சொல்லுவாங்களாம். ஒவ்வொரு நாளும் அவங்க ஜெபித்து ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ஒரு நாள்ல மத்தியான வேளையில என்ன படிச்சு இந்த 2 பிள்ளைகளும் ஒரு மரத்து அடியில உட்கார்ந்து டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பிட போகுது. மேல மரத்துல இருந்து அந்த காக்கா எச்சம் போட்டுச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. சாப்பிடுற நேரம் அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். சாப்பிடறதே தயிர் சோறு, பிள்ளைங்க வேற கேலி பண்றாங்க, இதுல எச்சம் விழுந்துச்சுன்னு 2ம் சாப்பிடாம மூடி வச்சுட்டு கை கழுவி வச்சான். கர்த்தாவே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வீட்டுல அந்த அம்மா வேலைக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா சாதம் வடிச்சமே எடுக்கலாம். எடுத்தா அந்த சாதத்துல பல்லி இருந்தது. எப்படி இருக்கும் பாருங்க ஒரு தாய்க்கு. இந்த சாதத்தை தானே 2 பிள்ளைகளுக்கும் காலையில நான் கலரி கொடுத்தேனே, அவங்க இப்ப சாப்பிட்டு இருந்தா என்ன ஆயிருக்குமோ சொல்லிட்டு அந்த அம்மா ஸ்கூலுக்கு ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா பிள்ளைங்க சொல்லுது, அம்மா நாங்க சாப்பிட உட்கார்ந்தோம், அந்த காக்கா வந்து எச்சம் போட்டதுனால நாங்க சாப்பிட முடியல. எப்படி? ஹல்லேலூயா. அப்போ அந்த அம்மா கவலையோடு ஓடுனாங்க. இந்த பல்லி விழுந்த சாதத்தை என் பிள்ளைங்க சாப்பிட்டு என்ன ஆயிருக்கும். ஆனா தினமும் அவங்க ஜெபம் பண்ணி பிள்ளைகளை அனுப்புவாங்க. அனுப்புறதுனால அந்த பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணாரு? பாதுகாத்தார். அந்த பிள்ளைகளும் ஜெபம் பண்ணி சாப்பிடுறதுனால கர்த்தர் பாதுகாத்தார். ஆகவே ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய நிலைமை என்னது என்று. ஆகவே நம்மளும் கூட நம்முடைய குடும்ப வாழ்விலே கூட ஒவ்வொரு நாளும் கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, திருச்சபைக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம நிறைய ஸ்கூலுக்கு டைம்
ஜெபிக்காம கூட அனுப்பி விட்டுற இல்லை. நான் அந்த பாடல் பாடும்போது ஒரு கதை, என் பேத்தி நான் அந்த பாடல் நேற்று பாடிக்கிட்டே இருந்தேன். 20 நிமிஷம் என் கூட உட்கார்ந்து ஆராதனை உமக்கே இந்த உயிருள்ள நாளெல்லாம் பாடுவேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் சொன்னேன், ஜாஃபிமா நாளைக்கு ஆட்சி பாடும்போது நீ என் கூட கை தூக்கி பாடணும். நோ எனக்கு தூங்கிடுச்சு. ஆகவே பேருந்துதான் நல்லா பாடுவான். ஆனாலும் என் பேத்தி ரொம்ப வர்ஷிப் லீடர் மாதிரி இப்பவே கண்ணை மூடி கையை தூக்கி அப்படியே அந்த ஆளை ஃபுல்லா பாடுனான். அவளுக்காக அதை நான் பாடிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் போனேன். ஆகவே அவங்க பெற்றோர் வளர்த்துக்கிறது, தாய் ஒவ்வொரு நாள் வசனங்களை சொல்லி கொடுத்து பாடல்களை சொல்லி கொடுத்து படிக்க வச்சு அப்படிதான் நம்மளும் என்ன பண்ணணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட கற்றுக் கொடுக்கணும். இந்த நாளிலே நான் எடுத்த தலைப்பு நித்திய வாழ்வு. கிறிஸ்தவர்களாகிய நாம் நித்திய வாழ்வை பெற எப்படி இருக்க வேண்டும்? கொடுக்கப்பட்ட நேரத்தில் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 4 குறிப்புகளை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் அந்த நித்திய வாழ்வை புறக்கணித்து விட்டு கீழ்ப்படியாமையினால் அவர்கள் என்ன செய்தார்கள்? மரணம் என்ற நிலையை தன்னில் தானே ஏற்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் அந்த மரணத்தை இயேசு சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்து அந்த நித்திய வாழ்வை நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த நித்திய வாழ்வு நிலையான ஒரு வாழ்வு, நம்பிக்கையான வாழ்வு, நிரந்தரமான வாழ்வு, தேவையான வாழ்வு இல்லையா? இந்த உலகம் கொஞ்சம் தான், கூடி போனா 100 110 ஆண்டவர் தருகிறது, அவர் கருத்துல இருக்குது. ஆனா இந்த வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா? அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துல இருந்தாதான் இந்த நித்திய வாழ்வினை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை உடையவன் தான் ஜீவனை உடையவன். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை ஜீவன் இல்லாத வாழ்க்கை. ஆகவே இந்த நித்திய வாழ்வை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 4 குறிப்புகளை பார்க்க போகிறோம். ஒரு புத்தகத்தை நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களை குறித்து பிராணிகளோடு ஒப்பிட்டு அந்த வேத அறிஞர் பேசியிருக்கிறார். ஒரு சில கிறிஸ்தவர்கள் எப்படியா, மயில் கிறிஸ்தவர்களா. மயில் என்ன பார்ப்பதற்கு வெளியே அழகா இருக்கும், ஆனா அதுக்கு உள்ளுக்குள்ளே பெருமை. நான் தான் ரொம்ப அழகு, நான் தான் நல்ல, நமக்கு கூட நிறைய நேரத்துல இருக்குதுல, நான் தான் ரொம்ப அழகு, நான் தான் ரொம்ப பிரசங்கம் பண்ணுவேன், நான் தான் நல்லா ஜெபிப்பேன், நான் தான் நல்லா பாட்டு பாடுவேன், நான் தான் நிறைய கொடுப்பேன், இப்படி இருக்குதா? எல்லாம் நல்லது. ஆனா அந்த பெருமை நமக்குள்ளே வரக்கூடாது. மனிதன் முகத்தை பார்க்கிறார், தேவரீரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே இந்த மயில் வெளி தோற்றத்துக்கு அழகாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அதற்கு பெருமை. நமக்கு கூட அப்படி காணப்படக்கூடாது. 2வது எப்படியா, கழுகு கிறிஸ்தவர்களா. சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த கழுகை நீங்க பார்த்திருக்கிறீங்கன்னா உயர வானத்துல பறக்குமா, ஆனா அது சாப்பிடுறதெல்லாம் என்னது? செத்த காகம், எலி, அந்த அது மாதிரி அசுத்தமான காரியங்களை சாப்பிடும். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில கூட நான் ஆவிக்குரிய ஜீவியத்துல பெரியவள், நான் ஆவிக்குரிய சபை, நான் இப்படிதான் நான் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா நமக்குள்ளே என்ன பண்ணுகிறது? ஆண்டவருக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்கள், கசப்பு, கோபம், வைராக்கியம், பகை, விரோதம், பெருமை, இதெல்லாம் காணப்படுகிறது. ஆகவே அந்த அப்படிப்பட்ட கழுகு கிறிஸ்தவர்களா காணப்படக்கூடாது. ஒரு சில கிறிஸ்தவர்களா கோழி கிறிஸ்தவங்களா. நீங்க கோழியை பார்த்திருக்கீங்கன்னா அதுக்கு தீனி போட்டா ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணாது? சாப்பிடாது. கொஞ்சம் சாப்பிடும், கிளறி விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு சாப்பிடும். சிலருக்கு எவ்வளவுதான் எப்படி செய்து கொடுத்தாலும் திருப்தி இருக்காது இல்ல? நம்மள்ட்ட கூட நிறைய பேர் இருக்கிறோம், என்ன செய்து கொடு அது திருப்தியே இருக்காது. ஆனா அதே போல இந்த கோழி கூட என்ன பண்ணுமா? கிளறி விட்டு இருக்கும். அப்படி இருக்க நம்ம கூட ஒரு நிலையான நிரந்தரமான இந்த சபைக்கு வந்து வார்த்தைகளை கேட்டு அதன்படி நம்ம வாழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு சில கிறிஸ்தவங்க எப்படியா, ஆந்த கிறிஸ்தவங்களா. ஆந்தைக்கு வெளிச்சமே பிடிக்காது, அதுக்கு இருட்டு தான் ரொம்ப இஷ்டம். இருட்டுலதான் அது என்ன பண்ணும்? சத்தம் போடும். அதே போல இன்னைக்கு நம்ம எவ்வளவு வசனம் கேட்டாலும், எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலும் இன்னும் நம்மிடத்திலே காணப்படுகிற சுவாப குணங்கள் மாறவில்லை, கோபம் மாறவில்லை, கசப்பு மாறவில்லை, வைராக்கியம் மாறவில்லை. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் நம்முடைய இருதயத்துல இருக்கிறது. நம்ம எப்படி இருக்கணுமா? புறா கிறிஸ்தவர்களாக இருக்கணுமா? புறாவானது தூய்மையானது, வெண்மையானது, கப்படற்றது. நம்ம கூட கிறிஸ்தவர்களாக நாம கூட பரிசுத்தம் உள்ளவர்களாக, கபடற்றவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலரே சொல்லி நாத்தான் வேலையை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு ஒன்னி எங்களையும் பார்த்து அப்படி
அப்படி சொல்ல வேண்டும். ஆகவே நாம் செய்திக்குள் கடந்து செல்வோம். நித்திய வாழ்வை பெற 4 காரியங்கள் சொன்னேன். முதலாவதாக நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமா? இந்த நித்திய வாழ்வு பெறுவதற்கு முதலாவது ஆராதித்தவள். ஆகவே நாம் ஆராதிக்க வேண்டும். எப்படி? அதை வாசியுங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. பாருங்க, வயசு எவ்வளவுமா? 84 வயசு. 84 வயசு வரைக்கும் நான் எப்படியோ தெரியல. ஆனா அந்த 84 வயசுலயும் தேவாலயத்தை விட்டு நீங்களையா? நமக்கு 9 மணிக்கு வர்றதுக்கே கஷ்டம் இல்லையா? 2 hour உட்கார்றதுக்கு கஷ்டம். நான் ஒரு பொறுத்தனை இந்த வருஷத்துல பண்ணேன். போன ஆண்டு ஒரு தடவை எங்க அண்ணா வீட்டுக்கு நாங்க கஷ்டமோட சொல்லியிருக்காங்க. ஒரு சாட்சி கூட்டத்துல போயிருக்கும் போது ஒருத்தர் சாட்சி சொன்னாரு, இந்த 1 வருடம் நான் ஆலயத்துக்கு நேரம் தவற இல்ல, ஒழுங்கா ஹல்லேலூயா. அது ஒரு சாட்சி இல்லையா? சில நேரம் கஷ்டம் தான். பிள்ளைகளை என்னை கூட பாருங்க, நாங்க ராயப்பேட்டால இருந்து வருது, என் பேரன் பேத்தியெல்லாம் பாவம் 6 மணிக்கே எழுப்பி தூங்கிட்டு இருக்குது, குளிக்க வச்சு எடுத்து ஓடி வந்தோம். அது கூட வழியில வந்தா சாத்தா இது மாதிரி டிராபிக் இல்ல, அங்க ஒரு ஊர்வலம் போகுது, லிபர்ட்டி கிட்ட நிறுத்தி வச்சுட்டாங்க. இருக்கோம், ஐயோ நம்ம பொருத்தனை பண்ணாதான் சோதனை வருது, 9க்குள்ள வரணுமே இருக்கா, இப்படி போகுது, யோகா இது ஏதோ போகுது, அது ஊர்வலம் போது நிறுத்தி வச்சுட்டா. கரெக்டா எங்க ஆட்டோவை நிறுத்திட்டான். அதுக்கு முன்ன வரைக்கும் போச்சு. சப்பா 9 மணிக்குள்ள இந்த போலீஸ்கார் கூட எப்படியே பாக்குறாரு, இந்த அம்மா நீ ஒரு 2 பாக்குறது பார்த்தேன். ஆகவே இந்த பொண்ணு வந்துச்சா கரெக்டா. அப்ப நான் தீர்மானம் எடுத்தேன், எது என்ன வந்தாலும் நான் 9க்குள்ள ஆராதனைக்கு வரணும். ஹல்லேலூயா. இந்த 6 மாசமும் எனக்கு ஆண்டவர் அப்படி வர கிருபை செய்தார். இந்த வருடம் முழுவதும் அப்படி செய்யணும். உங்களுக்கு கஷ்டம் தான் இல்ல, இப்ப நீங்க சொல்லுங்க உங்களுக்கு யாருமா இருக்காங்க, ஒண்டியாடு வந்துடுறீங்க. எனக்கும் எல்லா இதோட கஷ்டமும் இருக்கு. மனம் உண்டாதான் இது. நம்ம பிளைட்டுக்கு 3 hours முன்னாடியே போறல, ஸ்டேஷனுக்கு போற, அதெல்லாம் போறல. இங்க மட்டும் நமக்கு என்ன இல்ல, கடைசியில அப்படி இல்லை. எல்லாம் வந்தாலும் எது வந்தாலும் அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆகவே இந்த அம்மா பாருங்க, ஆலயத்தை விட்டு நீங்களையா இரவும் பகலும் உபவாசிக்கிறாங்களா? அது எப்படிதான் தெரியலையா? ஜெபம் பண்றாங்களா? ஆராதனை செய்து கொண்டே இருக்கிறாங்களா? இப்ப நம்முடைய வாழ்வில கூட இந்த நித்திய வாழ்வை பெறுவதற்கு ஆலயத்துக்கு வரணும், ஆராதனை செய்யணும், ஜெபிக்கணும். முடிகிறவங்க உபவாசம் இருக்கும், அது ஒண்ணு அவங்களோட உடல்நிலையை பொறுத்து. ஆகவே உபாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்தால் என்று பார்க்கிறோம். இவளை குறித்து போட்டிருக்கு, இவள் ஆசேர் கோத்திரமா யாக்கோபினுடைய, நீங்க ஆதியாகமம் 30 அதிகாரம் 12-13 படிச்சா யாக்கோபுடைய 8வது குமாரன் தான். லேயாளின் வேலைக்காரி சில்பாளின் மகன் தான் இந்த ஆசேர். அந்த கோத்திரத்திலிருந்து இவ வந்தாலும் கூட இப்ப வானுவேலு குமாரத்தின் போடப்பட்டிருக்கு. வானுவேல் என்றால் கடவுளின் முகமா, அன்னாள் என்றால் கிருபையா. அப்ப ஆண்டவருடைய கிருபையை பெற்ற இந்த அன்னாள் 84 வயதாகியும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஜெபம் பண்ணி உபவாசித்து ஆராதனை செய்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அப்படி நமக்கு முடியாது. அவங்க அம்மாவுக்கு வேற எதுவுமே இல்ல, 84 வயசு உட்காரலாம். நமக்கு அப்படி ஆனாலும் இருக்கிற நேரங்களிலே இருக்கிற இடத்துல நம்ம வீட்டிலே சரி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், உபவாசிக்க முடியல உபவாசிக்கணும், ஆராதனை செய்யணும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஒரு நாள் 24 மணி நேரத்துல நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு கொடுக்கறோம்? நான் கூட குறவுதான், சமையல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், ரொம்ப நேரம் கூட செய்வேன் உட்கார்ந்துட்டு, காலையில் செலவழிக்காத ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆனா ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு, எங்க மாமியார் அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க, சரோ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 2 மணி 40 நிமிஷம் கிட்டத்தட்ட 3 hour என்ன அவங்க கொடுத்தாங்க. நானும் அப்படி இருந்தேன். இப்ப நாட்கள் சில சில என்ன ஆயிடுது, குறைந்து போய்கிறது. ஆகவே அதை நம்ம புதுப்பிக்கணும். எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு பாருங்க. நம்ம செல்லுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் ஜபத்துக்கு கொடுக்கிறோமா, வேதத்துக்கு கொடுக்கிறோம், எல்லாரும் தான். நான் மட்டும் சரி சொல்றேன், எல்லாரும் தான். ஆனா நம்ம அந்த அம்மா பார்ப்போம், அந்த நித்திய வாழ்க்கை நமக்கு நிலையானது கொஞ்சம் காலங்க. எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி நம்ம வாழ்கிறோம். ஆகவே இந்த அம்மா அவ அத்தனை வயதிலும் ஆண்டவரை விட்டு அவ விலகல. ஆகவே அவள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஆராதித்தாள் என்று பார்க்கிறோம். நாம் கூட ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும். ரோமர் 12:1 சொல்கிறது, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக
ஆகவே நம்ம அந்த உலகத்திற்குள் போகும்போது ஒரு பக்தி, ஆலயத்துக்கு வரும்போது ஒரு பக்தி அல்ல. எப்பவுமே நம்ம ஒரே போல இருக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். ஆகவே உண்மையான முழு மனதோடு நம்ம ஆண்டவரை என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணுமா? நேரம் இல்ல வசனம் சொல்றதுக்கு, ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கணும். உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதிக்கணுமா? சுத்த மனசாட்சியோட ஆராதிக்கணுமா? ஆண்டவருடைய இரத்தத்துல நம்ம நம்பிக்கை வைத்து ஆராதிக்கணும். அந்நாள் அப்படி ஆராதித்ததுனாலதான் அந்த நித்திய வாழ்வை அவள் சுதந்திரித்து கொண்டார். ஆகவே இந்த கால வேளையிலே நாமும் கூட அந்நாளை போல நம்ம ஆராதிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். இரண்டாவதாக இந்த நித்திய வாழ்வை பெற நம்ம என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆராதித்தால் மட்டும் போராது, அன்பு கூற வேண்டும். இதற்கு உதாரணம் நான் யோபுவை எடுத்து கொண்டேன். அன்பு தான் ரொம்ப முக்கியம். நம்ம நேசிக்கிறவர்களிடத்துல நம்ம நேசிக்கிறது அது ஈஸி. நம்ம வெறுக்கிறவங்க இடத்துல இல்லையா, அவங்கள்ட்ட நம்ம எப்படி அன்பு கூறுகிறோம் அதுதான் முக்கியம். எனக்கு நிறைய ஒருத்தர் கொடுத்தா நான் ரொம்ப அன்பு கூறுவேன். எனக்கு ஒருத்தர் வந்து சரியில்லைன்னா அப்படின்னு அவன் மறந்து கூட போடுறோம், ஜெயிக்க மாட்டான். அப்படி இல்லை. யோபுவை பாருங்க, அவர் வந்து யோபு 13:15 யாராவது வாசிங்க. அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். போதும் சொல்றாரு பாருங்க, என்னை கொஞ்சம் போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை சொல்லணும். அவர் தந்தாலும் தராட்டாலும் சொன்னாலும் சொல்லாட்டாலும் பேசினாலும் பேசாட்டாலும் அன்பு கூறேன். நானே அன்பு கூறுறேன். நம்ம கஷ்டம்தான். மாமியார் இடத்துல நம்ம எப்படி அன்பு கூறுகிறோம், மருமகள் இடத்துல எப்படி அன்பு கூறுகிறோம் இல்லையா? மகா எவ்வளவு செய்தாலும் அது தப்பு தெரியாது. ஆனா மருமக ஒரு சின்னது செய்தா தப்பு தெரியும். அதே போல அம்மா எவ்வளவு செய்தாலும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனா மாமியார் ஒரு சின்னது இருந்தாலும் ஒரு அது உலக வாழ்க்கை தான். ஆனா நம்ம கிறிஸ்தவங்க என்ன பண்ணக்கூடாது? அப்படி இருக்கக்கூடாது. அன்பு இருந்தா, கிறிஸ்துவின் அன்பு இருந்தா எல்லாவற்றையும் சகிக்க, மன்னிக்க, மறக்க அன்புக்குரியவர்களா இருக்கணும். அவர் பாருங்க, யோபு 9:10 சொல்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். பழைய ஏற்பாடு யோபு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, ஒண்ணு வீட்டுல சென்று படித்து பாருங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகரமாகிய இவனை போல பூமியில ஒருவரே இல்லையா? ஹல்லேலூயா. பூமியிலே இல்லையா? எப்படி பாருங்க, எனக்கு கூட எவ்வளவு குறைகள் உண்டு இல்லையா? பூமியிலே இல்லையா? அப்படி அது மட்டும் இல்ல, தான் மட்டும் இல்ல, அவன் விருந்து செய்து தன்னுடைய குமாரர்கள் கூட ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்திருப்பார்களோன்னு சொல்லி அவர்களையும் வர வைத்து என்ன பண்ணாங்க? அவங்களையும் சீர்படுத்தணும். இன்னைக்கு நம்ம சில நேரம் விட்டுறோம். அது என்ன பண்றது? குழந்தை தெரியாது, அவன் கண்டிச்சுட்டா நம்ம மேல கோபமா இருப்பான். அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டிய வேலையே சொல்லணும். கையில் பிடிச்சியா கேட்கணும், ஜோம் பண்ணியா கேட்கணும், நீங்க எங்க போனியான்னு கேட்கணும். இல்ல என் பையனை பத்தி எனக்கு கொஞ்சம் பெருமை அதிகம் தான். அவன் எங்கேயுமே வீட்டை சொல்ல ஆசைப்பாங்க. எங்கேயுமே நாங்க ஆயிரா இருக்கும்போது ஒரு அம்மாவே வந்து கேட்டாங்க, அம்மா உங்க பிள்ளை யாரு கூடயுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வர மாட்டேங்கிறாமா, அவருடைய பழக்கம் அது, நீங்க வேணா எங்க வீட்டுக்கு வாங்க. விழுப்புரம் பையன் இருக்கும்போது சொல்லுவாங்க, அந்த ஐயர் பையன்லாம் எப்படி போவான், யாரெல்லாம் சுத்துவானா? நான் சொன்னி இல்லம்மா, என் கணவரும் அப்படிதான், என் மாமியாரும் அப்படிதான். அவங்க எங்க ஐயாவை வளர்த்துனாங்க. ஒரு தியேட்டர் கூட அவர் போனது கிடையாது. நாங்கள் இந்துக்களா இருக்கும்போது சினிமா எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனா என்னுடைய கணவர் ஒரு சினிமா கூட தியேட்டருக்கு எதுக்கோ போல. அப்படி அவங்க ஒரு பிள்ளைய 12 வயதுல இருக்கும்போது கணவரை இழந்தவங்க எப்படி வளர்த்திருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் நம்ம கூட ஜெபம் பண்ணி நம்ம பிள்ளைகளை வளர்த்தும் போது நிச்சயம் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உதவி செய்வார். அந்த யோபு உண்மையான ஒரு தகப்பனாக இருந்தார். அவர் என்ன பண்ண, பிள்ளைகள் கூட தவறு செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும்னு செய்தாரு. ஆகவே அவர் சொல்றாரு யோபு 42:2, தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ரொம்ப அன்பு கூர்ந்தான். இனி கொஞ்சம் போட்டா கூட நான் நம்பிக்கையா இருப்பேன். சரீரம் முழுவதும் வியாதி இல்லையா? அதுல கூட மனைவி சொல்றா, நீ இன்னும் உடைய உத்தமத்துல உறுதியா இருக்கிறீரே, தேவனை தூஷித்து ஜீவனை விட. நல்ல அம்மா தான், ஆனா தேவனை தூஷித்து சொல்லக்கூடாது. கணவர் படுகிற கஷ்டத்தை அந்த அம்மாவால என்ன முடியல, பார்க்க முடியல. அதனால அப்படி சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப அவர் சொல்றாரு, பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறார். என் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் சொந்த கண்களை அவர் வரும்போது காணும், அந்நிய கண்கள் அல்லன்னு சொல்றாரு. அப்புறம் தன் சகோதரருக்கு சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த
இருப்பேன் மாற்றுவார். அநேக சாட்சிகள் உண்டு. இங்க செயின் பிரைட்ல கூட ஒரு அம்மா அண்ணா நகர் ஏரியால அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் நான் எப்ப பாரு என் மகளுக்கு குழந்தை ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் வசனம் எனக்கு சரி மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யன்னு சொல்லி மற்றவர்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணணும்னு நான் மற்றவர்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் என் மகளுக்கு குழந்தைய கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகவே மற்றவர்களுக்காக மன்றாடுவதுதான் நம்ம திறப்பிலே நின்று முடிகிறவட்டும் போராடி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் உதவிச்சார். தாவீது அன்பா இருந்த வேதத்துல, யோசேப்பு அன்பா இருந்தான். ஆனா யோபுக்கு வியாதி, இழப்பு, சோதனை, வேதனை, கஷ்டம் வந்தாலும் கூட அவர் சொல்றாரு, யோபு 22:3-10 நான் போகும் வழியே அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். பாருங்க, யோபு 1:22 சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு பாவம் செய்யலையா, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லையா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்ப எல்லாவற்றையும் நம்ம இழந்து இதோ இருக்கும்போது சொல்ல முடியுமா? ஆனா யோபு சொன்னாரு, அந்த ஒரு அன்பு இருந்தா நிச்சயம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுவோம். இது ஒரு நிரந்தரம் இல்லை. எவ்வளவு நாள் வாழ்கிறோமோ அது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்கிறோம் அதுதான் நம்ம முக்கியம். பாருங்க, முடிவு பறிந்த நம்ம ஆண்டவரத்துல எப்படி இருக்கணுமா, அன்பு புரிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த யோபு கர்த்தரிலே அன்பு கூர்ந்தார். மூணாவதாக நம்ம எப்படி இருக்கணுமா, அசராமல் இருக்க வேண்டுமா. இதற்கு நான் பவுல் அப்போஸ்தலனை எடுத்தேன். புதிய ஏற்பாட்டுல இருந்து ரொம்ப எல்லாரையும் தான் பிடிச்சி இருந்தா கூட பவுல போல ஒரு ஊழியக்காரர் ஆண்டவருக்காக பாடுபட்டவர் யாருமே இல்ல. பாருங்க, 2 கொரிந்தியர் 7:4 வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:4. மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். ஆமா, சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது அசராமல் இருக்கணும்னா என்ன, சோர்வடையாம இருக்கணும். நமக்கு அநேக நேரம் சோர்வு வந்துருது இல்ல, வியாதி, ஒரு இப்போ சுகர் இல்லாதவங்க இல்ல, சுகரு, பிபி, பல வியாதிகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேலை இல்லாம இருக்கும்போது இல்ல குடும்பத்துல போராட்டங்கள், இப்படி பல பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்வடைந்துரும். அது இயற்கையாதான். ஆனா அந்த சோர்வு சொல்லல. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கும் போது அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அது என்னை குட்டும் சாத்தானா இருந்தது. 3 முறை நான் அதற்காக ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்க. ஹல்லேலூயா. அவரை போல ஊழியம் செய்தவங்க இல்ல. ஆனா வேதத்துல அந்த அறிஞர்கள் என்ன சொல்றாரு, என்ன வியாதின்னு போடல, என்னை கொட்டும் ஒரு சாத்தானன் போடப்பட்டிருக்கு, ஒரு முள்ளுன்னு போடப்பட்டிருக்கு. ஒரு சொல்றாரு அவங்களுக்கு மாலைக்கண் வியாதி, மாலை நேரத்துல அவருக்கு கண்ணு தெரியாதுன்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாங்க, அடிக்கடி அவருக்கு என்ன பண்ணும், குளிர் ஜுரம் வரும்னு சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அவருக்கு வலிப்பு வியாதி. ஆனா எந்த வியாதியும் வேதத்துல இல்ல, ஆனா ஒரு முள் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. நமக்கு கூட அநேக முள்கள் இருக்கிறது. சிலருக்கு ஒண்ணு இருக்காது, நிறைய இருக்கும். எந்த முள்ளாய் இருந்தாலும் ஆண்டவர் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்குள்ள உறுதியாக சோர்ந்து போகாமல் அசராமல் தைரியத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நம்ம சந்தோஷமா இருப்போம். அப்போஸ்தலர் 16 வீட்டுல சென்று படித்து பாருங்க. அவங்களுக்கு சிறைச்சாலையில பவுலையும் சீலாவையும் அடைத்து கால்களை தொழுநோத்தில் கட்டி வைத்து அடித்த போது அவங்க என்ன செய்தாங்க, பாடி துதித்தாங்க. இன்னைக்கு நமக்கு ஆண்டவரை பாருங்க, ஒரு சிலர் தான் எல்லாம் ஒண்ணுதாங்க, எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான், இயேசுவும் ஒண்ணுதான், இது ஒண்ணு. அப்படி இல்லை, இதுதான் கர்த்தரே ரட்சகர், இயேசுவே தெய்வம், அவரை நம்ப சொல்லல. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் எலியா சொன்னார். அது மாதிரி நம்ம கூட உறுதியா ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகவே இன்னும் ஒண்ணு, ஐயா அவங்களுடைய பழக்கம் போயிடுமே, அவங்களுடைய நட்பு போயிடுமே இல்ல, நம்ம செய்ய வேண்டிய காரியங்களுக்கு செய்யணும். ஆகவே இங்க இந்த பவுல் பாடி துதிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பசி இருந்தது, தாகம் இருந்தது, பல கஷ்டங்கள், நஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள். சிறைச்சாலையில் இருந்து அந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறேன். சிறையில இருக்கும்போது சந்தோஷம் வருமா? அவங்க ரிச்சர்ட் உம்பராண்ட் இது கூட நாங்க அந்த நாட்டுல ரத்த சாட்சிகள் புக்கெல்லாம் படிக்கும் போது பார்ப்பேன். சிறைச்சாலையில இருந்து ஆண்டவரை என்ன பண்ணாங்க, பாடி. இன்னைக்கு அப்படிலாம் வந்து நமக்கு இல்ல, நமக்கு நல்ல ஃப்ரீயா அந்த டைம் நல்லா இருந்தோம்,
சுதந்திரமா இருந்தும் நம்மளால என்ன பண்ண முடியல. ஞாயிற்றுக்கிழமை தான் கறி சாப்பிடணும், நல்லதுதான். ஞாயிற்றுக்கிழமை தான் துணி துவைக்கணும், ஞாயிற்றுக்கிழமை தான் விருந்தாடு, நம்மளும் ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபங்க்ஷன் வைக்கணும், ஞாயிற்றுக்கிழமை தான் வெளியே போகணும். கர்த்தருடைய நாள், அதை நீங்க வீட்டுல படித்து பாருங்க. ஏசியால போட்டிருக்கு, ஒரு பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதே செய்யாதபடி சொந்த பேச்ச கூட பேசக்கூடாதான். நம்ம சொந்த பேச்சு நிறைய முடியல நம்மளால, இல்ல அப்படிலாம் போட்டிருக்காது. மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய நாளென்றும் எண்ணி நம்ம கடைப்பிடிக்கணுமா. ஆகவே நம்ம முதலிடம் அவருக்கு கொடுக்கணும். பாருங்க, அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நீங்க வீட்டுல சென்ற ரோமர் 8:36 வரைக்கும் உள்ள வசனம் அடிக்கடி அதை எனக்கு ரொம்ப இஷ்டம். அதை நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுல அவர் சொல்றாரு பாருங்க, என்ன உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ எதுன்னு வந்தாலும் அன்பு கூறுகிறவராலே ஜெயம் கொள்கிறேன் அப்ப சொல்றாரு. மரணமோ ஜீவனோ எது வந்தாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில்ல தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எது வந்தாலும் நம்ம கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம ஒருபோதும் பிரிக்க கூடாது. வாழ்கிற இந்த கொஞ்ச நாட்கள்ல நம்ம அவருக்காக நம்ம சாட்சியாக வாழ்ந்து மகிமையாக வாழ்ந்து அது நிலையான வாழ்வு. அதுதாங்க, இது கொஞ்சம் தான். ஆனா அந்த அதை நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். ஒருத்தர் சொன்னா மரித்த பிறகு என்ன யார் போய் பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் முன்ன பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாங்க, எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டா நரகத்துக்கு கொஞ்சம் பேர் வரணும்ல, அவங்க நான் அந்த லிஸ்ட்ல இருக்கிறேன் அப்படின்னு. அப்படி இல்லை, நம்ம ஆண்டவர் பேசும்போது அவருக்கு நம்ம முதலிடம் கொடுத்து நமக்கு எவ்வளவோ நேரத்தை கொடுத்திருக்காரு, எவ்வளவு செய்தியை கேட்டிருக்கோம். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு, கேட்கறது ஈஸி தான், பிரசங்கம் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அது ஒரே இடத்துல வார வாரம் பேச அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்களுக்கே எப்படா ஒரு முறை பேசும்போதுக்கே பேசிட்டோமா, தேடுறோம், எடுக்கிறோம், ஜபிக்கிறோம் அப்படிலாம். ஆனா கேட்கறது ரொம்ப ஈஸி. பாதி பேர் தூக்கிட்டு கேட்போம், பாதி பேர் நினைவு இங்க இருக்கும், சிந்தனை எல்லாம் நம்ம சீக்கிரம் முடிக்குமா, வீட்டுக்கு போகணுமே, அதை செய்யணும், பல யோசனை சிந்தனை இல்லையா? அப்படி இல்லை. நம்ம அசராம சோர்வடையாமல் என்ன வந்தாலும் எது வந்தாலும் பாடுறது, என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பேசல்வேன், ஆண்டவர் என்னோடு கூட இருக்காடா. நான் சில நேரத்துல சில காரியங்களை எல்லாம் நான் கொஞ்சம் துருத்துரு சரி. அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் பேசினார், எதிர்பார்க்காத, எதிர்பார்ப்பை விட்டு விடு. நீ இந்த நிலைமையில வச்சிருக்கிற, நீ 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கிறியா, 4 பேருக்கு ஜெபிக்கிறியா, நீ ஹாப்பியா இருக்கிறியா, இரு. அது தனிமையோ கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, எது வந்தாலும் என்ன வந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரு. பாருங்க, இந்த கால ஆபரேஷன் ஆன மாதிரியே இருக்குது. நான் நடக்க முடியற வரைக்கும் நடக்கிறேன், ஓடுறேன், நிக்கிறேன், சமைக்கிறேன். ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னும் நான் சொல்றேன், இந்த காலத்துல கொஞ்சம் வலி வருது, ஆண்டவரே நான் அதை செய்யக்கூடாது, நம்முடைய பிள்ளை அப்பா நீர் எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு இருக்கிறேன். ஆகவே கர்த்தருக்காக நம்ம பாடுபடுவது, ஓடும்போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆகவே அவர் ரோமர் 5:4 சொல்றாரு, உபத்திரவங்களிலே நானே மேன்மை பாராட்டுகிறேன். உபத்திரத்துல எப்படிங்க மேன்மை பாராட்ட முடியும்? நம்ம சொல்லுவோமா, கஷ்டம் துன்பம் வந்தா நான் மேன்மை, எனக்கு சந்தோஷம் சொல்றாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்றாரு. எந்த விதத்துல நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். சில நேரம் யோசிக்கிறேன், நான் ஏசு போறேங்க, எனக்கு தான் வியாதி, எனக்கு தான் கஷ்டம், நமக்கு தான் வரும், நம்ம தானே ஆண்டவருடைய பிள்ளை. அது பாரு, 5 ரூபாய் கொடுக்காது, ஆண்டவரை தேடாது, அதுக்கு ஒரு கஷ்டமும் இல்ல, அவங்க வீட்டுக்காரர் நல்லா வச்சிருக்காரு, நல்லா வரும், நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அது இல்ல, அது வாழ்வு அல்ல. எது வந்தாலும் என்ன வந்தாலும் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கார், அவர் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கார், சமாதானம் கொடுத்தார், நல்ல கணவரை கொடுத்திருக்கார், பிள்ளைகளை கொடுத்திருக்கார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்காரு. ஆகவே அதற்காக கர்த்தருக்கு நன்றி. ஆகவே யோவான் 14:32 உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகவே நமக்கு வருகிற பாடுகளிலே, கஷ்டங்களிலே, உபத்திரவத்திலே, போராட்டத்திலே நம்ம கவலைப்பட்டு கலங்கவே கூடாது. ஆகவே எது வந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக, பிள்ளைக்காக. நேற்று என் பேரனை ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நேற்று ஒரு இது நிமித்தம் நான் என்ன பண்ணேன், ஹால்ல படுத்திருந்தேன், பிரசங்க எல்லாம் பண்ணிட்டு, ஏசி ஃபேன் எல்லாம் இருக்கு, எனக்கு புழுங்கல. ஆனா என் மருமக முதலே சொல்லிட்டு, ஆண்டி யார் ரூம்ல வந்து படுத்து போக, நீங்க எங்க படுக்காதீங்க, எதுக்கு, எனக்கு ஒரு ஃப்ரீயா இருக்கு மாதிரி சொல்லிட்டு படுத்தேன். அம்மா அவன் 12 வரைக்கும் தூங்கலம்மா, படியே வரான் ஆச்சு,
ஆச்சு, கொசு கடிக்க ஆச்சு, ஃபேன் வேண்டாம் வாங்க ஆச்சு, ஏசில வாங்க, இடம் நிறைய இருக்கு ஆச்சு, கேப் இருக்கு, என்கிட்ட போவா உடனமா என்னை கூட்டிட்டு போய் தான் படுக்க வச்சு அவர் தூங்கினா ஜோஷ். அப்படி நல்ல பேரன் பேத்தி மகன் மருமகள் நல்ல குடும்பத்தை அவங்க குடும்பம் கூட ரொம்ப நேசிக்கிற நல்ல அருமையான ஒரு சம்பந்தி குடும்பம் தான், பெருமை தான். ஆகவே அப்படி ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே அப்ப நம்ம எந்த உபத்திரவம் இல்லையா, வியாதி இல்லையா, கஷ்டம் இல்லையா, பிரச்சனை இல்லையா, இருந்தாலும் அதுலயே நம்ம என்ன பண்ணுகிறோம், சோர்ந்து போகாமல் உலகத்தில் இருப்பவரிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் பாருங்க இந்த ஒண்ணு மட்டும் வாசிங்க, 1 கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள். பாருங்க, அது நான் சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியாது. என் இடத்துல கூட எவ்வளவு தப்பு இருக்கும். ஒருத்தர் ஒன்னும் சொல்லிட்டாலும் நான் பதில் சொன்னதான் நான் அடங்குவேன். அப்படி போல நேச்சர் எனக்கு, பதில் பேசாம இருக்க முடியல. அப்படி இருக்கு, ரைட்டா தப்பு. ஆனா அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அவரை பவுலையே பின்பற்ற சொல்றாரு, கிறிஸ்துவ கூட சொல்லலையா? நான் சொல்ல முடியாது, என்ன பின்பற்றலையா? என் இடத்துல எவ்வளவோ தவறு உண்டு. அவர் இயேசுவின் பிள்ளையாக இருந்து அவரை போலவே வாழ்ந்தபடியினால மற்றவர்களுக்காக அவர் சிலுவையில மறிக்கல, ரத்தம் சிந்தல, மற்றபடி அவர் எல்லா பாடுகளும் பட்டார். என்னை பின்பற்றுகிறவர்களாக மாறுங்கள். அப்படின்னா என்ன? ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவியம். அவரை மாதிரியாக பார்த்து வாழும் போதே நமக்கு என்ன இருக்கும்? நமக்கு வெற்றி உண்டு, விடுதலை உண்டு. ஆகவே பாருங்க, அவர் சோர்வு இல்லாதவர்களாக நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பவுலை போல சொல்லணும். அவருக்கு எவ்வளவு அடியா, எவ்வளவு உபத்திரம், எவ்வளவு கஷ்டம், வியாதி, துன்பம், பிரச்சனை, போராட்டம், ஆனாலும் அவர் எல்லாவற்றிலும் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எல்லாவற்றிலும் நான் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வந்தாதான் ஸ்தோத்திரம் இல்லை, தந்தாலும் தராவிட்டாலும் ஸ்தோத்திரம். ஆகவே எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும். பாருங்க, அவரை போல நாமும் கூட அசராதவர்களாக, சோர்வு இல்லாதவர்களாக நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 4வதாக நம்ம நித்திய வாழ்வை பெறணும்னா நம்ம என்ன செய்யணும்? அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் இந்த வாசிக்க கேட்ட லூக்கா 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டேன். இந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, மார்க் 12ஆம் அதிகாரத்திலையும் இதே அந்த போர்ஷன் வருது. 41 இருந்து 44 போடப்பட்டிருக்கிறது. இந்த ஏழை இப்ப அந்த விதவை சொல்ல கைம்பெண் தான் சொல்லணுமா? இது விதவைன்னு சொல்லக்கூடாதான், கைம்பெண். இந்த ஏழை கைம்பெண் மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் அதிகமாக போட்டால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அதை படிச்ச போது தேவாலயத்துல அங்க 3 பிரகாரங்கள் இருக்குமா, அதுல மண்டபங்களும் நிறைய இருக்குமா. முதல் பிரகாரத்துல இஸ்ரவேலருடைய பிரகாரமா, 2வது பெண்களுடைய பிரகாரம், 3வது புறஜாதியாருடைய பிரகாரம். அந்தந்த பிரகாரத்துலதான் அந்தந்த மக்கள் வந்து காணிக்க போடணும். இந்த மாதிரி எங்க எல்லாரும் ஒன்னா போடலாம், அப்படிதான் போடணும். ஆனா அந்த பெண்களின் பிரகாரத்துல 13 காணிக்க பெட்டி இருக்குமா. அதுல 13வது பெட்டியில தான் எந்த கட்டுப்பாடும் கிடையாது, யார் வேணாலும் வந்து காசு போடலாம், காணிக்க போடலாம். அப்ப இந்த அம்மா, அந்த ஏழை விதவை அந்த 13வது பெட்டியில தான் வந்து அந்த ஏழை விதவை என்ன போட்டா? 2 காசு போட்ட. உடனே நீங்க நினைக்கலாம், நான் கூட குறவா போட்டாதான் ஆண்டவரு ஆசீர்வதிப்பாரா? இல்ல, இருந்தது அவளிடத்துல என்னது? 2 காசு. நமக்கு நிறைய இருந்தா கூட தேடுறோம் இல்லையா? எது வருதா, சின்னது வருதா, நிறைய இதுவா வருதா, கசன்னு மட்டும் வருதா, கிழிஞ்சு மட்டும் தெரியாது, இல்ல குறவா போடுறோம். அப்படி இல்ல, ஆண்டவருக்கு முதல் இடம். அவட்ட இருந்ததே அவ்வளவுதான், யாரும் அவட்ட கேட்கல. அவ வந்து போட்டா. பாருங்க, லூக்கா 21:1 போட்டிருக்கு, இயேசு அத கண்டா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய காணிக்க போடுவதை இயேசு என்ன பண்ணுகிறார்? கண்டார், காண்கிறார். நம்ம கொடுக்கிறோம், நிறைய பேர் மிஞ்சி வீதியும் கொடுக்கிறோம், நிறைய அவங்களுக்கு தகுந்தபடி கொடுக்கிறோம். இந்த ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்யறது அது. நானா இவருடைய காணிக்கையை இயேசு கண்டாரா? மார்க் 12:41 பார்க்கும்போது இயேசு பார்த்து கொண்டிருந்தார் என்று போடப்பட்டு இருக்கிறது. ஆகவே குறைவாக போட்டாலும் நம்ம நினைக்க கூடாது. போடுங்க, 12 மார்க் 12:44 வாசிங்க யாராவது. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனுக்கு உண்டானது எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். ஜீவனுக்கு இருந்ததே அந்த என்ன காசுதான், அந்த காசுதான்.
அவருடைய நம்பிக்கை யார் மேல? எனக்கு ஆண்டவரே நடத்துவாரு, நான் இங்க வந்திருக்கிறேன், இந்த காணிக்கப்பட்டியில என் காசு போடணும், பிளஸிங் வரணும்னு போட்ட ஜீவனத்துக்கு உண்டாயிட்டே இருக்கார். அறகுறையா இல்லாம முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்து போட்டார். அதுக்காக நிறைய போட்டதான் ஆசீர்வாதம் கிடையாது. நம்ம இருக்கிறதுல பெஸ்ட்டா நம்ம கொடுக்கணும் இல்லையா? பிள்ளைங்க இருந்தா கூட என்ன பண்றோம்? 5 பிள்ளை இருந்தா முதல் பிள்ளை டாக்டர், 2வது பிள்ளை என்ஜினியர், 3வது பிள்ளை கலெக்டர். ஒன்னும் படிக்காது, ஊர் சுத்திட்டு வரும், சண்டை போட்டுட்டு வரும். அதை பிடிச்சு நீ ஊழியத்துக்கு போ, கடவுள் ஒன்னிய செலக்ட் பண்ணாருன்னு சொல்லி நம்ம விடுறோம். அப்படி இல்லை, முதல்ல பெஸ்ட்டா என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். உகந்தத சிறந்த கனிய ஆண்டவர். காயில் ஆப்பிள் 2 பேர் தான் கொடுத்தாங்க, 2 பேர் தான் காணிக்க. ஆனா காயில் அவ என்ன பண்ணா? சிலவற்ற கனிகளை கொடுத்தான். ஆபேல் மந்தையில் தலையீற்றானதும் கொடுமையானதும் கொடுத்தார். ஆண்டவர் ஆபேலையும் அவர் காணிக்கையும் அங்கீகரித்தார், காயனே நிராகரித்தார். ஆண்டவர் பச்சைபாதம் உள்ளவரா இல்ல, இருதயத்தை பார்க்கிறாரு. அப்படி நாம கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட கொடுக்கும் போது நல்லா கொடுத்து ஆண்டவருக்கு போடுன்னு சொல்லி கொடுத்து சின்னதுலயே பழக்கம். அது எங்க வீட்டுல எங்க மாமனார் காரியத்துல இருந்தீங்கன்னா, நாங்க இந்துல இருந்து வந்ததுனால அவ்வளவு தெரியாது. திருமணமாய் போகும்போது என் கணவருக்கே ஒரு உண்டி இருக்கும். யாராவது என் ஹஸ்பண்டுக்கு 10 ரூபாய் கொடுத்தா அது 1 ரூபாய் எடுத்து அவர் போட்டு வைக்கணும். மறிக்க வரைக்கும் தசம பாக கவர்னே என் ஹஸ்பண்ட் வச்சிருந்தாரு. சம்பளம் வாங்கிட்டு வந்தது 2 பேரும் ஜெபம் பண்ணி அதை எடுத்து வச்சுடுவோம். எங்களுக்கு அதுலயும் வைப்போம். என் மாமன் அவங்களுக்கு தான் கொடுக்குறான், நிறையவே அவன் கொடுக்குறான். அவன் ஒருத்தர் இதுவா இருந்தா கூட இப்படி நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க 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 ஆண்டவர் நம்ம குறைவில்லாம நடத்துறாரு. பாருங்க, நம்ம இத்தனை வருஷம், நான் கூட 2011 14வது வருஷம் அவர் இறந்து ஆகுது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க, எப்படி நடத்துறாரு. ஹல்லேலூயா. ஆகவே அவருக்காக ஊழியம் செய்யும் போது, அவருக்காக ஓடும் போது, அவருக்காக நடக்கும் பொழுது, அவருக்கு நம்ம கொடுக்கும் போது ஒரு குறையுமே எதுலையுமே நான் குறைப்பட்டதே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாத்திலும் ஆண்டவர் நடத்தி வருகிறார். இந்த ஏழை விதவை பாருங்க, நம் வறுமையிலிருந்து ஜீவனுக்கு உண்டானது எல்லாம் போட்டான் போடப்பட்டிருக்கிறது. நாம கூட கொடுக்கிற விஷயத்துல எல்லாரும் நம்ம இங்க கொடுக்கிறோம், தசம பாகெல்லாம் முடிந்த அளவுக்கு கொடுக்கிறோம், கொடுக்க முடியல. இன்னும் நம்ம எது எதுக்கு கொடுக்கணும், முடிந்த வரைக்கும் நம்ம கொடுத்து இந்த ஊழியங்களை என்ன பண்ணணும்? தாங்கணும். தாங்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கு அப்படிப்பட்ட அந்த சிந்தை இருக்கணும். ஒரு நண்பர் ஒருடைய வீட்டுக்கு போயிருந்தாராம். அப்போ கோவேறு கழுதையுடைய படத்தை ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தான். அப்ப அந்த நண்பரை பார்த்து கேட்டாரா, எல்லா வீட்லயும் போனா ஜீசஸ் படம் இருக்கும், வசனங்கள் இருக்கும், நீ என்னப்பா அந்த கோவேறு கழுதையை போய் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறியன்னா? அப்ப அந்த சொன்னாரா, நண்பனே அதெல்லாம் கரெக்ட் தான், இயேசுவானவர் தான் முக்கியம், வசனம் முக்கியம். ஆனா நான் ஒவ்வொரு நாளும் இந்த கோவேறு கழுதைய பார்த்துட்டு போகும்போது சில காரியங்கள் என் மனதில எனக்கு அது உணர்த்தும். என்னன்னா, இந்த கழுதை பாருங்க பொறுமையா இருக்குமா. எவ்வளவு பொதி ஏற்றுறோம், அதை அடிச்சு எடுத்து மேல இருக்க முடியாது, கீழே விடும், ஆனால் கூட ஏற்றுறோம். அதே போல நம்ம வாழ்வில கூட சகிக்கும் தன்மை இருக்கும். நமக்கு பொறுமையே இல்லை இல்லையா? அப்படி சொல்லிட்டாங்களே, நான் பதில் சொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நமக்கு வருது இல்ல? கசப்பு வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது, வைராக்கியம் வருது, பகை வருது இல்லையா? முறுமுறுப்பு வருது, ஏதாவது செய்யணும்னு தோணுது. ஆனா பாருங்க, சகிக்கும் தன்மை இந்த கழுதைக்கு இருந்துதான். 2வது, அது மிதமிச்சு உண்ணாகும். வீண் ஆசைகளால நம்ம வாழ்வுல கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆசை இவ்வளவுமா? ஒருத்தர் சொல்வாரு, ஒரு ஐயர் தெரியும், அடுத்தது கொஞ்சம் சாப்பிடணும் ஆசை வந்தாலே நிறுத்திக்குவாராம். போதும் இன்னைக்கு இவ்வளவுதான் அப்படின்னு. அது நம்ம என்ன பண்ணுவோம்? பிரியாணி டேஸ்டா இருந்தா கூட போகும், 65 நல்லா இருந்தா இன்னும் கொஞ்சம் போகும், நானும் தான், எல்லாரும் தான் இல்லையா? ஆனா இது இந்த கழுதை என்ன ஆனாலும் மிதமிச்சு என்னதான்? உண்ணாதான். அப்ப நம்ம கூட வீண் ஆசைகளால அவதிப்படக்கூடாது. 3வது, அது தாழ்வு உணர்வு. பாருங்க, கீழே பொதிய சுமந்துட்டு கீழ் நோக்கி ஒளிஞ்சுதான் பார்த்து செல்லும். சென்றுட்டு அந்த ஒட்டகங்களுக்கு அது வழிகாட்டியா இருக்குதான். பாலைவனத்துல இந்த கழுதையும் சொல்லல, கோவேறு கழுதை அந்த நாட்டுல இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற அதுலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பவனியாக போனார் குருத்தலை நியாயத்தை போல. அப்போ அது மற்ற ஒட்டகங்களுக்கு அது வழிகாட்டியா இருக்குது. என்னுடைய வாழ்விலும் நானும் கூட பொறுமையா இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், தாழ்மையா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் வீட்டை விட்டு செல்லும் போது இது எனக்கு உணர்த்தும். அதனால இதை வச்சிருக்கேன்னு சொன்னாராம். அப்ப அவர் சந்தோஷப்பட்டாரா. இன்னைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட அப்படிதான் ஆண்டவர் என்ன சொல்லிருக்க, சிறியோருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்யுங்கள். நம்ம எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கிறோம் தான். சிலர் மிஞ்சியும் கொடுக்குறீங்க, முடியாமையும் கொடுக்குறீங்க. ஆனாலும் நம்ம
நம்ம கொடுத்து குறைவுபட்டதே இல்ல. பாருங்க லூக்கா 8:3 தங்கள் ஆஸ்திகளால பணி செய்தாலாம். அப்போஸ்தலர் 9:36 தொக்காள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்து வந்தாள் என்று பார்க்கிறோம். ஆகவே நாமும் கூட அந்த கோவேறு கழுதை போல இயேசுவை சுமக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். பாருங்க அவர் சொன்னார், கொடுப்பதுல கூட 5 விதம் இருக்குதான். படிச்ச எனக்கே செய்வேன். ஒரு இது என்னன்னா, பாராட்டுக்காக கொடுப்பாங்களாம். என்னை ரொம்ப பாராட்டணும், என் பேர் வரணும், என் பேர் சொல்லணும், அவ்வளவுதான் பாராட்டு கொடுப்பாங்களாம். ஒரு சிலர் என்ன பொழுதுபோக்குக்காக கொடுப்பாங்களாம். சரி கொடுக்கணும், நம்முடைய ஒரு இது. ஒரு சிலர் உணர்ச்சி வசப்பட்டு கொடுப்பாங்களாம். ஏதோ ஒரு பிரசங்கம் ஆயிடுச்சு, இது பண்ணிட்டாங்க, இன்னைக்கு பேசினாரு, அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கவே மாட்டாங்களாம். ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, பொருத்தனை பண்ணிட்டேனே, முதல்ல அவசரமா பண்ணிடுவாங்க, பண்ணிட்ட பிறகு ஐயோ பண்ணிட்டேனே, இது போடணுமா போடலன்னா எனக்கு என்ன நடக்குமோ. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, அவனவன் விசனமாய் அல்ல, 2 கொரிந்தியர் 9:7 கட்டாயமாகவும் அல்ல, மனதிலே நியமித்தபடி உற்சாகமாய் கொடுக்கும். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பாருங்க அந்த மக்கதோனிய சபையார் அதை படிச்சேன். அதுல பாருங்க அவங்க அவ்வளவு உபத்திரவத்திலையும் வறுமையா ஆனாலும் கூட திராணிக்கு மிஞ்சி மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுத்தாங்களா. ஹல்லேலூயா. அப்படி யாருமே கொடுக்க முடியாது. வறுமையில கொடுக்க முடியுமா? கஷ்டப்படுறதுல கொடுக்க முடியுமா? உற்சாகமா கொடுக்க முடியுமா? அது உபத்திரம் வேறையா. உபத்திரம் இல்லாத கூட பரவாயில்ல. அந்த உபத்திரத்திலையும் அவங்க என்ன பண்ணாங்களா, பரிபூர்ண சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. பவுல் எழுதுகிறார், அந்த சபையை போல கொடுத்தவங்க யாரு இல்லைன்னு. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவே நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆகவே ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி, நமக்காக வழக்காடுகிறவர், யுத்தம் செய்கிறவர். ஆகவே இந்த நித்திய வாழ்வு என்பது நிலையான வாழ்வு, தேவன் தருகிற வாழ்வு, அது தேவையான வாழ்வு. இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல. நம்ம ராஜ்யத்துல, ஆண்டவர் ராஜ்யத்துல நம்ம போகணும். அங்க நம்முடைய பேரெல்லாம் இருக்கணும். அது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அப்போ இங்க ஒரு ரெஜிஸ்டர் இருக்கிற மாதிரி பரலோகத்திலே ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. அதுல நீ இவ்வளவு கொடுத்தியா, வந்தியா, எடுத்தியா கணக்கு கிடையாது. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழ்ந்து அவரை நம்ம தரிசித்து அவரை ஆராதித்து அவருக்கு நம்ம முதலிடம் கொடுத்து அவரை மகிமைப்படுத்தும் போது அந்த ஜீவ புஸ்தகத்துல என்னுடைய பேரும் உங்களுடைய பேரும் இருக்கும். ஹல்லேலூயா. அது எல்லாருமே இருக்கணும். அந்த நம்பிக்கை இருக்கணும். இன்றைக்கு மரித்தாலும் கூட, அதான் வசனம், அவங்க கர்த்தருக்குள்ள மரித்தாங்க, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் சொல்லுவாங்க. மரிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். ஆகவே ஒவ்வொரு இதை நான் படிக்கும் போது ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க ஹாப்பியா மரிப்பாங்க. சில நேரம் உபத்திரம் இருக்கும், வியாதி இருக்கும், கஷ்டம் இருக்கும். வியாதி வந்தனால அவங்க தவறு பாவம் செய்தவங்கள அர்த்தம் இல்லை. ஆனாலும் அவங்களுக்குள்ளே இதயத்திலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்விலும் கூட நம்ம அந்த நித்திய வாழ்வுதான் அது நிலையானது, நிரந்தரமானது, நிம்மதியானது, தேவையானது. அதை பெறுவதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? 4 காரியங்களை பார்த்தோம். முதலாவது நம்ம ஆராதிக்கணும். 2வது அந்த அன்னாளை போல ஆராதிக்கணும். யோபை போல அன்பு கூறணும். பவுலை போல நம்ம அசராமல் இருக்கணும். இந்த 7 விதவை கொடுத்தது போல நம்மை நாமே அர்ப்பணித்து நம்ம கொடுக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது பாருங்க. 1000 வருஷம் தண்ணி இருந்தாலும் ஒரு கிண்ணத்துல அதுல இந்த ஒரு கருங்கல்ல போடுங்க, அது எவ்வளவு ஆண்டு இருந்தாலும் அந்த கருங்கலுக்குள்ள தண்ணி என்ன செய்யாது, ஏறாது. ஏன்னா அது கல்லு. இன்னைக்கு நம்ம எவ்வளவு வசனம் கேட்கிறோம். நம்ம இருதயம் மாற்றப்பட வேண்டும், கருங்கல்லா இருக்கக்கூடாது. ஆகவே பணம் சம்பாதிக்கிறோம், பணம் தப்பே கிடையாது. ஒரு 2 பேர் வேலை செய்யறாங்க, 2 பேருக்கும் பணம் இப்ப நமக்கு தேவை. ஆனா அதை பயன்படுத்துகிற விதம் தான் தப்பு. ஒருத்தர் என்ன பண்ணுகிறான், அதை சரியான வழியில பயன்படுத்துகிறான். ஒருத்தர் அதை குடிச்சு தேவையான பொருளை இது பண்ணி இஷ்டமா சுத்தி அதை வீணாக்கும் போது அந்த அது பணம் அவனுடைய வாழ்க்கையில அது வேற விதமா போகுது. பணம் இல்லையா தவறு இல்ல, நம்ம பயன்படுத்துகிற விதம் தான். பணம் நமக்கு தேவை, பணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை இல்லையா, எல்லாத்துக்கும் வேணும். படிப்புல இருந்து இதுல இருந்து வீட்டுல இருந்து எல்லாத்துக்கும் தேவை. ஆனா அதை பயன்படுத்துகிற விதம் எப்படி இருக்கிறது. ஆகவே 20 வேலை செய்தாலும் கூட அந்த பணத்தை பயன்படுத்துகிறது எப்படி. ஒரு வசனம் சொல்கிறது, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என் வசனங்களை கைக்கொள்ளுவான். ஆகவே அவருடைய வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து
அவருக்கு நம்ம சாட்சியாய் நம்ம வாழணும். அந்த வாழ்கிற ஒரே வாழ்க்கை நம்ம ஒரு கோதுமை மணியாக, உப்பாக, வெளியே ஒளியாக, விளக்காக, நிருபமாக எழுந்து பிரகாசிக்கிறோம். எனக்கு அடிக்கடி பிடிக்கும். ஒரு பிரசங்கம் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருந்தாராம். அவங்க மகன் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாராம். அப்ப அவர் என்ன பண்ணாரு, ஒரு வரைபடம், உலக மேப்பை கொடுத்து நீ இதை சரி செய்துட்டு வான்னு அனுப்பி விட்டுட்டாராம். அப்போ பிரசங்க நினைச்சாரா, என் பையனுக்கு அமெரிக்கா எங்க இருக்குது, ஆப்பிரிக்கா எங்க இருக்குது, ஆஸ்திரேலியா எங்க இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு ஃபுல்லா அவன் வந்து ஆராய்ச்சி பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னான். 10 நிமிஷம் கூட ஐயா ஓடியே வந்துட்டானா. என்னப்பா சரி பண்ண? ஆமாப்பா நான் சரி பண்ணிட்டேன். வரைபடத்தை சரி பண்ணிட்டியா? எனக்கே தெரியாது ஆஸ்திரேலியா எங்க இருக்கு, அமெரிக்கா எங்க இருக்கு, ஆப்பிரிக்கா நீ எப்படிப்பா பண்ணிட்ட? என்னப்பா நீங்க வேற. அந்த வரைபடத்துக்கு பின்னாடி ஒரு மனுஷனுடைய படம் இருந்தது. நான் என்ன பண்ணேன், அவன் கண்ணு, மூக்கு, காது எல்லாத்தையும் அந்த சேர்த்துட்டேன். சேர்ந்த உடனே மனுஷனுடைய படம் வந்துருச்சுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு குறைகள் என்னிடத்துல உண்டு. நான் சரியாயிட்டா என் வீடு சரியாயிட்டேன், என் வீடு சரியாயிட்டா என் குடும்பம் சரியாயிட்டேன், என் குடும்பம் சரியாயிட்டா திருச்சபை சரியாயிட்டு, இந்த திருச்சபை சரியாயிட்டா இந்த நாடே சரியாயிடும். ஹல்லேலூயா. ஆகவே அந்த ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த ஜீவன் கொஞ்ச காலம், எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்தது இல்லை. ஆகவே நம்மை அந்த நித்திய வாழ்வு முதலாவது நாம தகுதியா இருக்கணும். மற்றபடி மற்றவர்களையும் நம்ம என்ன பண்ணணும், தகுதிப்படுத்தணும். ஆகவே நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ளவர், மெய்யானவர், உயிருள்ளவர். ஆகவே ஒரு நிமிடம் அவரை நோக்கி பார்ப்போம். வாழ்வோராய் காட்ட அந்த அத்தனை பேருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.